மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் அணிச்சிறப்பு அல்லது அணிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரிசையை அவதானித்துக் கொண்டு வருகிறோம். அணிகளை ரெண்டு விதமான வகைப்படுத்தலாம். ஒன்று சொல்லணி என்று சொல்லப்படுவதும், அடுத்தது பொருள் அணி என்று சொல்லப்படுகிற ரெண்டு விதமான அணிகள் தமிழ்ல அணி இலக்கணத்தில் குறிப்பிடப்படுகிறது. அணி இலக்கணம் என்று சொல்லப்படுகிற பகுதியில் ஒன்று சொல்லணி பற்றியும் குறிப்பிடப்படுகிறது, அடுத்தது பொருள் அணி பற்றியும் என்ன செய்யண்டா குறிப்பிடப்படுகிறது. உயர்வு நோக்கி அணி என்பது ஒரு கருத்தை வாசகரை கவருகின்ற நோக்கத்தோடு உயர்வுபடுத்தி கூறுகின்ற அணியை சொல்லப்படும் உயர்வு நவிச்சி அணி என்று சொல்லப்படும். இந்த பாட புத்தகத்தில் போட்டிருக்கிற பாடல் உதாரணத்தை பாருங்க. முள்ளாலே மகுடத்தை தலையில் வைத்து ஞான மகன் நின்றவுடன் ஞானமெல்லாம் ஓர் பொழுது நடுங்கிச்சம்மா. முள்ளாலே மகுடத்தை தலையிலே வைத்து ஞான மகன் நின்றவுடன் ஞானமெல்லாம் ஒரு பொழுது நடுங்கி சென்று கருத்தை உயர்வுபடுத்தி சொல்லப்படும். அடுத்த இரண்டாவது, வீதி தோறும் வானளாவும் கோபுரங்கள் என்றால் வீதிகள் தோறும் வானத்தை தொடுகின்ற அளவுக்கு கோபுரங்கள். இங்கே கோபுரங்கள் என்ற உயரம் மிகைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. அடுத்த தற்குறிப்பேற்று அணிக்கு போட்டிருக்குது. புலவர் தான் சொல்ல வந்த விடயத்தை அல்லது கருத்தினை இயற்கை நிகழ்வொன்றின் மீது ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லப்படும். இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வின் மீது புலவன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகிற அணிக்கு பேர் என்னவா இருக்கும் என்றால் தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லப்படும். காதலியை காரிருளில் கானகத்தை கைவிட்ட, இது நளவன்பா என்று சொல்லப்படுகிற இலக்கியத்தில் வருகின்ற ஒரு பாட்டு. காதலியை கார் இருளில், கடுமையான அந்த இருளில் கானகத்தை என்ற காட்டினிடையே கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாதென்று நாதம் அளிக்கின்ற ஆளிவாய் ஆங்கு அலவனோ ஆங்கலவன் ஆங்கு அலவனோ ஓடி ஒழிக்கின்றது என்ன உரை. ஓடி ஒழிக்கின்றது என்ன உரை என்றால் வர வேண்டும். அலவன் என்பது என்னதை குறிக்கின்றா ஆண் அண்டை சொல்கிறது அலவன். அதாவது கானகத்தை கைவிட்டு வருகின்ற பாதகமான வேலை செய்த அந்த நலனை பார்க்க கூடாதென கருதி கடலிலே இருக்கின்ற அந்த ஆண் நண்டுகள் என்ன செய்யலென்றால் கடலின் நீருக்குள்ள ஓடி மறைவதாக சொல்லப்படுது. இங்க இயற்கையாகவே நண்டுகள் கரையை வருவதும் பிறகு கடல் அலைக்குள்ள உள்ளே செல்வதும் ஒரு இயற்கையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அந்த இயற்கையான நிகழ்ச்சிக்கு புலவன் என்ன சொல்றான் என்றால், பாதகமான வேலையை செய்துவிட்டு வருகின்ற அந்த நலனை பார்க்கக்கூடாது என கருதி நண்டுகள் என்ன செய்தென்றால் இவ்வாறு கடலின் அலைய ஒளியால் வருவதும் உள்ளே செல்வதுமாக காணப்படுகின்றது என குறிப்பிடப்படுகிறது. இனி இதில் என்ன செய்யண்டா சில பாடல்கள் ஓடப்பட்டிருக்குது. இந்த பாடல்களில் காணப்படுகின்ற என்னத்தை சொல்லப்படுதுண்டா அணிச்சிறப்பை இனங்கண்டு எழுத வேண்டும் என சொல்லப்படுகிறது. பின்வரும் பாடலில் இடம்பெற்றுள்ள உவமை அணியை எடுத்து காட்டு. அதாவது ஒரு பாடல் ஒன்று சந்திக்கலாம். இந்த பாடலில் இருக்கின்ற உவமை அணிச்சிறப்பை எடுத்து காட்டுக. உவமை அணி ஒன்று சொல்லிக்க உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை, உவமை உருவென்று சொல்லப்படுகின்ற 4 விடயங்களை நாங்கள் அங்கு ஆதாரப்படுத்த வேண்டும். காட்டெருமை காலடியில் பட்ட தளிர் போல, காட்டு எருமை காலடியில் பட்ட தளிர் போல, நீட்டு வெயிலில் எறும்பு நெறிந்ததை போல, நீட்டுகின்ற அந்த வெயிலில் எறும்பு நெறிந்தது போல, பூட்டா நம் வீட்டின் பொருள் போல நீ மறந்தாய். பூட்டா நம் வீட்டின் பொருளை போல நீ மறைந்தாய் என்று சொல்லப்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா உவமானம் 3 உவமானம் இதுல வருகிறது. காட்டெருமை காலடியில் பட்ட தளிர் உவமானம், நீட்டும் ரெயிலில் எறும்பு நெறிந்தது அடுத்த உவமானம், பூட்டா நம் வீட்டின் பொருள் போல. இவ்வளவும் என்னவா கொண்டால் உவமானமாக குறிப்பிடப்படும். உவமேயம் நீ மறைதல் என்றது.
நீ மறைகிறத என்னென்னு சொல்ல வேண்டால் காட்டெருமை காலடியில் பட்ட தளிரை போலவும் நீட்டுகின்ற வெயிலில் எறும்பு நெறிந்ததைப் போலவும் கூட்டா நம் வீட்டின் பொருள் என்று சொல்லப்படும். இவ்வளவு உவமானம். உவமயம் என்ன வேண்டாம், நீ மறைதல். நம் பொருள் போல நீ மறைந்தாய். காட்டெருமை காலடியில் பட்ட தளிர் போலவும் நீட்டு ரெயிலில் எறும்பு நெறிந்ததைப் போலவும் கூட்டா நம் வீட்டின் பொருள் போல நீ மறைந்தாய். கூட்டாத நம் வீட்டின் பொருளைப் போல நீ மறைந்தாய் என்று சொல்லப்படுகிறது. அது நீ மறைந்தாய். பொதுத்தன்மை என்ன செய்யறால் இவ்வளவுமே துன்பத்தை தான் குறிக்கிறது. காட்டெருமை காலடியில் பட்ட தளிர், அதாவது ஒரு குருத்து எவ்வாறு கசங்கப்படுமோ, நீட்டுகின்ற ரெயிலில் எறும்பு நிறைந்தால் எப்படி இருக்குமோ அதிகமாக துன்பம் கூட்டா நம் வீட்டின் பொருளைப் போல என்று சொல்லப்படுகிறது. இதில் வர உவமை உருவு போல என்றது இதில் வரும். அடுத்தது பாருங்க, பின்வரும் பாடல் இடம்பெற்றுள்ள உருவக அணிகளை எடுத்து காட்டுக. சீதமணி நெடு வானக்குளத்திடை. வானக்குளம் என்பது ஒரு உருவக அணியாக இருக்கிறது. வெண்ணிலாவே தேசமிகு வெண்தாமரை போன்றனை. வெண்ணிலாவே தேசமிகு வெண் தாமரை போன்றனை வெண்ணிலாவே என்று சொல்லப்படுது. இதில் இருக்கின்ற அணி உருவக அணி. வானக்குளம் என்பது என்னவா இருக்கின்றால் அதாவது உருவக அணியாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது இச்சுயலில் இடம்பெற்றுள்ள உயர்வு நவித்து அணியை இனங்கண்டெழுதுக. வெங்கதிரோன் தானும் விதர்ப்பன் திருமடந்தை மங்கள நாள் காண வருவான் போல். இதுல வெங்கதிரோன் என்பது சூரியன். சூரியன் தானும் விதர்ப்ப நாட்டு அரசனாகிய பீமனுடைய திருமகளாகிய தமயந்தினுடைய மங்கள நாளண்டா திருமண நாளை காண வருவதைப் போல வந்ததென்று என்ன சொல்லப்படுது என்றால் உயர்வு நவிச்சி அணியில் ஊடாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது இதிலே காணப்படுகின்ற தற்குறிப்பேற்றான். தையல் துயர்க்கு தங்காது தம் சிறகாம் கையால் வயிறழைத்து காடல்வாய் வெய்யோனை வாவு பரித்தேறி வாவென்று அழைப்பன போல கூவினமே கோழிக்குலம். கோழி கூறுவது இயல்பான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் என்ன செய்ய வேண்டாம், பகலவன் வேலைக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டாம், விடிந்துவிடும். வாவு பரித்தேறி வாவென்று அழைப்பன போல கோழி கூறுகின்ற அந்த இயற்கையான நிகழ்ச்சியோடு புலவன் தன்ற குறிப்பை என்ன செய்ய வேண்டால் ஏற்றி சொல்லுவது தற்குறிப்பேற்ற அணியாக இருக்கும். அடுத்த பின்வரும் வாக்கியங்கள் காணப்படும் அணிகளை இனங்கண்டு குறிப்பிடுக. தேரி துகளை திரிந்து இளையார் வேரிப்புணல் நினைப்பவை அடைந்தான். இது நலவெண்பாவில் வருகின்ற ஒரு பாடல். இதில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு உயர்வு நவிச்சு அணியாக இருக்கிறது. நச்சு மனப்பாங்கை புவிமேல் விழும் பேரடியார். நச்சு மனப்பாம்பு புவிமேல் விழும் பேரடியார். அதில் உருவகனை. இதய பேழையில் இலங்கு நினைப்பு. அதில் வாரது இதய பேழை என்பது உருவக அணை. அற்றை நாள் போரினை காண புகுந்தான் போன்று சூரியன் உதித்தான். சூரியன் உதிப்பது ஒரு இயற்கை நிகழ்ச்சி. அற்றை நாளண்ட அந்த நாள் போரினை காண புகுந்தான் போன்று சூரியன் உதித்தான். அதாவது சூரியன் உதித்தான். அற்ற நாள் போரினை காண புகுந்தான் போன்று சூரியன் உதித்தான். இந்த பாடல்களையும் இருக்கின்ற அணியை நாங்கள் என்ன செய்யணும்டா இனங்கண்டு எழுத வேண்டிய தேவை இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்களா இருக்குது, ஏகிய பஞ்சினை போல் தமிழ் எல்லாள மன்னன் இருதயம் போல் வைகிய வெண்முகிற் கூட்டம் இந்து வெண்டிரை மேய எழுந்திடும் அன்பை. இதில் இருக்கிற அணி உவமை அணி. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அணைவு உவமை அணி. வெள்ளை தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு உவமை அணி. தையல் துயர்காக்கு அதில் இருக்கிற அணி என்ன கொண்ட தற்குறிப்பேற்ற அணி.
சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரனோ உருவகணி மெனமெனும் தோணி பற்றி மெனமெனும் கோலை ஊன்றி அதில் மெனமெனும் தோணி உருவகணி குமுதன் இட்ட குலைவரை கூத்தரில் திமிதம் இட்டு திரியும் திரைகடல் துமிதம் வார்முக வானவர் துள்ளின அமுதம் இன்னும் எழுமை ஆசையா. இவ்வளவு விடயங்களும் அணி என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு வருகின்ற பகுதிகளாக இருக்கும். அடுத்தது என்னவா இருக்கும் என்றால் துண்டு பிரசுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு செகண்ட் பார்ட்டில் வார ஒரு விடயம். பகுதி 2 வருகின்ற தொழில்முறை கடிதம் துண்டு பிரசுரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளுக்குள்ள துண்டு பிரசுரம் என்றது ஒரு 15 புள்ளிகளுக்காக வருகின்ற ஒரு பிரதானமான பகுதி. துண்டு பிரசுரம் என்னென்றால் ஒரு மக்களுக்கு ஒரு கருத்தை பற்றிய ஒரு விழிப்பு நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட வேண்டுமென்றால் அதற்காக வெளியீடு செய்யப்படுவது துண்டு பிரசுரம் ஆக இருக்கும். துண்டு பிரசுரம் அதாவது நாங்கள் இலவசமாக அந்த துண்டு பிரசுரத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த துண்டு பிரசுரத்தில் உள்ள கருத்துக்கள் மக்களை என்ன செய்யும் என்றால் சென்று அடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மக்களை சென்று அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது. துண்டு பிரசுரமானது மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்படும். அப்படி இலவசமாக விநியோகம் செய்யப்படுவதால் அதில் உள்ள கருத்துக்களை மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிலைகள் அல்லது காணப்படும். இந்த துண்டு பிரசுரம் என்னென்றால் மக்கள் சமுதாயத்திற்கு ஒரு கருத்தினை ஒரு தகவலை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டுமென்றால் அவ்வாறு தெரியப்படுத்துவதற்காக காணப்படுகின்ற வழிமுறைகளில் ஒன்று என்னவாக இருக்கும் என்றால் துண்டு பிரசுரம். இந்த துண்டு பிரசுரம் இலவசமாக கொடுக்கப்படுவதால் அதிலே உள்ள அந்த விடயங்கள் மக்களை அதிகளவு சென்று அடைவதற்கான வாய்ப்பு நிலைகள் உண்டு. துண்டு பிரசுரத்தில் பார்த்தீங்கன்னா சில நோக்கங்களுக்காக துண்டு பிரசுரங்கள் எழுதி வெளியீடு செய்யப்படும். ஒன்று கொள்கையை பரப்புகின்ற துண்டு பிரசுரம், அறிவுறுத்துகின்ற ஒரு துண்டு பிரசுரம், வேண்டுகோளை விடுக்கின்ற பாங்கில் வருகிற துண்டு பிரசுரம், விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம். விளம்பரப்படுத்துகின்ற நோக்கத்தோட பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம் என்று துண்டு பிரசுரத்தினுடைய தன்மையை நாங்கள் 3 விதமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு வெளியீடு செய்யப்படுவதை பார்க்கலாம். ஒன்று கொள்கைகளை பரப்பும் துண்டு பிரசுரம், அடுத்தது மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற நோக்கில் வருகிற துண்டு பிரசுரம், அடுத்தது வேண்டுகோள் விடுக்கின்ற வாங்கில் வருகிற துண்டு பிரசுரம், அடுத்தது விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம் என்று சொல்லப்படும். அதாவது கொள்கைகள் என்றால் இது பெரும்பாலும் தேர்தல் காலங்களில் வெளியீடு செய்யப்படுகின்ற துண்டு பிரசுரம் கொள்கைகளை பரப்புகின்ற துண்டு பிரசுரம். தான் இவ்வாறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு ஜனாதிபதியாக நான் இந்த நாட்டுக்கு வந்தால், இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக நான் வந்தால் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன திட்டங்களை, என்னென்ன செயற்பாடுகளை செய்வேன் என்று சொல்லி எழுதி வெளியிட செய்யப்படுகிற கொள்கையை பரப்பும் துண்டு பிரசுரம். நோய் காலத்தில் அந்த நோயை பற்றிய மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்றால் அது அறிவுறுத்துகின்ற பாங்கில் வருகின்ற ஒரு துண்டு பிரசுரம். அடுத்தது வேண்டுகோளை விடுக்கின்ற பாக்கில் வருகிற துண்டு பிரசுரம். அடுத்தது விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய ஒரு துண்டு பிரசுரம் என்று சொல்லப்படும். துண்டு பிரசுரங்கள் வழங்குவதற்கான வெளியிடுவதற்கான நோக்கங்களும் குறிக்கோள்களும். கொள்கை பரப்பும் துண்டு பிரசுரம் போட்டு சமய பிரச்சாரம், அரசியல் பிரச்சாரம் சார்ந்த துண்டு பிரசுரங்கள். மக்களுக்கு அறிவுறுத்துகின்றது, மக்களுக்கு விழிப்புணர்வை வழங்கும் துண்டு பிரசுரம், சூழல் சுத்தம், டெங்கு ஒழிப்பு சார்ந்த துண்டு பிரசுரங்கள். வேண்டுகோள் விடுக்கின்ற துண்டு பிரசுரம் என்றால் சிரமதானத்திற்கான அழைப்பு விடுத்தல்,
ஏழை நோயாளிகளுக்கு உதவி பணம் கோருதல் போன்ற துண்டு பிரசுரம். விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம். அது இலவச மருத்துவ சேவையாக இருக்கலாம் அல்லது ஒரு சுகாதார சேவை. அடுத்த துண்டு பிரசுரங்கள் எழுதுவதற்கு பின்வரும் அணுகுமுறை கடைபிடிக்கப்படும். சுருக்கமாகவும் தெளிவாகவும் கருத்து செறிவுடன் கூடிய எழுதப்பட வேண்டும். கவர்ச்சியான மொழி நடையில் எழுதப்பட வேண்டும். மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். துண்டு பிரசுரத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் கவர்ச்சிகரமான தலைப்பிற்கும் பொதுவான விழிப்பிற்கும் விடிய விவரிப்பிற்கும் துண்டு பிரசுரத்தை எழுதிய தனி நபர் அல்லது நிறுவனத்தினுடைய பெயர், முகவரி, திகதி உலகம் கட்டாயம் துண்டு பிரசுரத்தில் கட்டாயம் இருக்கும். ஒன்று கவர்ச்சிகரமான தலைப்பு, பொதுவான விழிப்பு, விடிய விவரிப்பு, துண்டு பிரசுரத்தை எழுதிய ஒரு தனி நபர் அல்லது நிறுவனத்தினுடைய பெயர், முகவரி, திகதி, தேவைப்படின் தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இன்னொரு தலை போடுங்கோ துண்டு பிரசுரம். மக்கள் சமுதாயத்திற்கு கருத்தொன்றினை அல்லது தகவல் ஒன்றினை தெரியப்படுத்துவதற்காக எழுதி வெளியீடு செய்யப்படுகின்ற வழிமுறைகளில் ஒன்று துண்டு பிரசுரம் ஆகும். இத்துண்டு பிரசுரம் ஆனது மக்களுக்கு இலவசம் ஆகவே விநியோகம் செய்யப்படும். அவ்வாறு இலவசமாக விநியோகம் செய்யப்படுவதனால் அதிகளவான தகவல்கள் மக்களை சென்று அடைவதற்கான வாய்ப்பு நிலைகள் காணப்படுகின்றன. இன்னொரு உபதலைக்கம் துண்டு பிரசுரத்தின் வகைகள். துண்டு பிரசுரத்தினுடைய வகைகள்: கொள்கைகளை பரப்புகின்ற துண்டு பிரசுரம், மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற துண்டு பிரசுரம், வேண்டுகோள் விடுக்கும் துண்டு பிரசுரம், விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம். அடுத்த தலையங்கம் துண்டு பிரசுரங்கள் வழங்குவதற்கான அல்லது வெளியிடுவதற்கான நோக்கங்களும் குறிக்கோள்களும். துண்டு பிரசுரம் எழுதி வெளியீடு செய்யப்படுகின்ற நோக்கங்களும் குறிக்கோள்களும். ஒன்று, கொள்கையை பரப்புகின்ற நோக்கமான துண்டு பிரசுரம். இது பெரும்பாலும் தேர்தல் காலத்தில் தன்னுடைய அரசியல் சார்பான பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வெளியீடு செய்யப்படுகிற துண்டு பிரசுரம் என்னவா இருக்கும் என்றால் கொள்கைகளை பரப்புகின்ற நோக்கமாக வருகின்ற துண்டு பிரசுரம். இரண்டாவது, மக்களுக்கு அறிவுறுத்தும் பாங்கில் வெளியீடு செய்யப்படுகின்ற துண்டு பிரசுரம். சூழல் சுத்தம்,
டெங்கு நோய் தொடர்பான மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற துண்டு பிரசுரம். அடுத்தது வேண்டுகோள் விடுக்கும் துண்டு பிரசுரம். சிரமதானத்திற்கான அழைப்பு விடுத்தல், ஏழை நோயாளிகளுக்கு உதவி பணம் கோருதல் தொடர்பான துண்டு பிரசுரம். ஏழை நோயாளிகளுக்கு உதவி பணம் கோருகின்ற அந்த நோக்கத்தில் அமைந்த துண்டு பிரசுரம். அடுத்தது விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றிய துண்டு பிரசுரம். அடுத்தது விளம்பரத்திற்கான பொருட்கள் சேவைகள் பற்றியது உண்டு பிரசுரம். அடுத்தது துண்டு பிரசுரங்கள் எழுதுவதற்கான அணுகுமுறைகள். துண்டு பிரசுரம் ஒன்றை எழுதுவதற்கான அணுகுமுறைகள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எழுதப்படுதல் வேண்டும். கவர்ச்சியான மொழிநடையில் எழுதப்பட வேண்டும். அந்த வகையில் துண்டு பிரசுரத்தில் பார்த்தீங்கன்னா, துண்டு பிரசுரம் எழுதுகின்ற பொழுது 4 பிரதானமான விடயங்கள் அனுசரிக்கப்பட வேண்டும். ஒன்று கவர்ச்சிகரமான தலைப்பு, 2வது பொதுவான விழிப்பு, 3வது விடிய விவரிப்பு, அடுத்த துண்டு பிரசுரத்தை எழுதுகிற தனி நபர் அல்லது நிறுவனத்தினுடைய பெயர், முகவரி, தேவைப்பட்டால் தொலைபேசி இலக்கம் என்ன செய்ய வேண்டாம் எழுதப்பட வேண்டும். துண்டு பிரசுரத்துக்கு புள்ளி வழங்குகிற போது இந்த 4 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் புள்ளிகள் வழங்கப்படும். ஒன்று கவர்ச்சிகரமான தலைப்பு, 2வது பொதுவான விழிப்பு, 3வது விடிய விவரிப்பு, 4வது துண்டு பிரசுரத்தை எழுதுகின்ற தனி நபர் அல்லது நிறுவனத்தினுடைய பெயர், முகவரி, திகதி என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு துண்டு பிரசுரத்துக்கான புள்ளிகள் என்ன செய்தால் வழங்கப்படுவதை அவதானிக்கலாம். அவை துண்டு பிரசுரம் என்றது, துண்டு பிரசுரம் என்றால் மக்கள் சமுதாயத்திற்கு ஒரு தகவலை அல்லது செய்தியை சொல்வதற்கு கையாளப்படுவது என்னவென்றால் துண்டு பிரசுரம். இந்த துண்டு பிரசுரமானது 3 விதமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு வெளியீடு செய்யப்படும். ஒன்று கொள்கைகளை பரப்புதல், மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குதல், அடுத்தது வேண்டுகோள் விடுத்தல் என்று சொல்லப்படுகின்ற பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். துண்டு பிரசுரம் ஒன்று எழுதுகின்ற பொழுது 4 பிரதானமான விடயங்கள் அனுசரிக்கப்பட வேண்டும். கவர்ச்சிகரமான தலைப்பு, பொதுவான விழிப்பு, விடிய விவரிப்பு, துண்டு பிரசுரத்தை எழுதிய தனி நபர் அல்லது நிறுவனத்தினுடைய பெயர், முகவரி, திகதி என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு துண்டு பிரசுரமானது எழுதப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அப்போ இது செகண்ட் பார்ட்டில், அதாவது தமிழில் பகுதி 2 வருகின்ற ஒரு பிரதானமான விடயமாக என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். அதான் இங்கே இதில் போடப்பட்டதுக்கு பின்வரும் தலைப்புகளில் துண்டு பிரசுரங்களை தயாரித்து எழுத வேண்டும் போட்டிருக்குது. ஒன்று சுற்றாடலை தூய்மையாக வைத்திருப்போம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பொது சொத்துக்களை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை பற்றியும், அடுத்தது சிறுவர் உரிமைகள் பேணப்படுவதன் அவசியம் பற்றியும், தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலான துண்டு பிரசுரம். அடுத்தது இலத்திரனியல் கருவிகளை பயன்படுத்துவது தொடர்பான அவதானத்தை உள்ளடக்கிய ஒரு துண்டு பிரசுரம் என்ன செய்யறா எழுத சொல்லி இந்த பாட புத்தகத்தில் வருகிற பயிற்சியில் போடப்பட்டிருக்குது. அதுக்குள்ள பாருங்கோ மாதிரி துண்டு பிரசுரம் என்று போடப்பட்டிருக்குது. ஒரு கண்காட்சி பொதுமக்களுக்கு பக்கத்தில், அதாவது வியப்பிசை குறியீடு, அதாவது ஒரு துண்டு பிரசுரத்தின் விழிப்புக்கு பக்கத்தில் வர வேண்டிய குறியீடு வியப்புக்குறியாக இருக்கு. இது ஒரு சும்மா ஒரு மாதிரியாக என்ன செய்யறா போடப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. துண்டு பிரசுரம் என்பது 15 புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் 100 சொற்களுக்கு குறையாமல் எழுதப்பட வேண்டிய ஒரு பிரதானமான விடயமாக அமைந்துள்ளார். இதில் சுற்றாடலை தூய்மையாக வைத்திருப்போம் என்றால், சுற்றாடல் என்றால் என்ன எழுதி, சுற்றாடலில் ஒன்று இயற்கையான இதுகள் இருக்குது, அடுத்தது செயற்கையான விடயம் இருக்குது. இயற்கையை நாங்கள் எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த சுற்றாடலை தூய்மையாக வைத்திருப்போம் என்றதை பற்றிய ஒரு துண்டு பிரசுரத்தை நாங்கள் எழுத வேண்டும். இதில் நாங்கள் எழுதுகின்ற பொழுது
கீழே திகதி எழுதி வெளியிட்டோர் அது சம்பந்தமான பொருத்தமான நிறுவனங்களினுடைய பெயர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அதில் போட வேண்டியது எங்களுடைய பிரதானமான விடயமாக இருக்கும். சுற்றாடலை தூய்மையாக வைத்திருப்போம் என்றது சுகாதார அமைச்சால வெளியீடு செய்யப்படுகின்ற ஒரு துண்டு பிரசுரமாக இருக்கும். அதே மாதிரி பொது சொத்துக்களை பேணி பாதுகாப்பு என்பது நாட்டில் இருக்கிற பொதுவான சொத்துக்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற தலைப்பில் வருகின்ற விடயங்களை உள்ளடக்கியதான ஒரு துண்டு பிரசுரமாக அமைந்திருக்கும். இது ஒரு பிரதானமான ஒரு விடயமாக என்ன செய்யண்டா காணப்படுகிறது. துண்டு பிரசுரம் அதை விட மற்றது இருக்குது தொழில் முறை கடிதம் என்ற ஒரு விடயம் இருக்குது. அதே மாதிரி அறிக்கை எழுதுதல் என்றது செகண்ட் பார்ட்டில் வருகின்ற 15 புள்ளிகளை உள்ளடக்கியதாக 100 சொற்களுக்கு குறையாமல் எழுதப்பட வேண்டிய ஒரு பிரதானமான விடயங்களாக காணப்படுகிறது. விழாத்தோடையும் 10ஆம் ஆண்டில் வருகின்ற அந்த பகுதிகளில் என்ன செய்ய வேண்டாம் முற்றுப்பெறுதன்மை நாங்கள் அவதானிக்கலாம். அதுக்கு பிறகு அங்கால வார விடயம் ஒரு சொல் பல பொருள் இருக்கிறது. அதே மாதிரி அங்கால மற்றது ஒன்று இருக்குது, அதாவது ஒரு பொருள் பல சொல் இருக்குது. அதாவது ஒரு பொருள் பன்மொழி. அடுத்தது ஒன்று இருக்குது பல பொருளை குறித்து வருகின்ற, அதாவது ஒரு மொழி என்று சொல்லப்படும். இது திரி சொல் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டுக்குள்ள வருகின்ற விடயமாக இருக்கும். திரி சொல் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டுக்குள்ள வருகின்ற விடயமாக காணப்படும். இது என்னவா இருக்கும் என்றால் சொல் வகைப்பாடில் இயற்சொல், திரி சொல், திசை சொல், படசொல் என்று சொல்கிற 4 விதமான சொல் வகைப்பாடு இருக்குது. அதில் திரி சொல் என்ற வகைப்பாட்டுக்கு வரதான் ஒரு பொருள் பன்மொழி. அதே மாதிரி பல பொருள் ஒரு மொழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் எதுக்கு வருது என்றால் திரிசொல் என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடங்குகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. சரிதானே? இதில் ஒரு சொல் பல பொருள் என்று போட்டிருக்குது. அணி என்பது ஒன்று வரிசை, அழகு, ஆவரணம், குழு, அணிதலை குறிக்கிறது. அரோ என்பது ஒலியை குறிக்குது, பாம்பை குறிக்குது. ஆடி என்பது ஒரு மாதத்தை குறிக்குது, கண்ணாடிய. ஆதி என்பது தொடக்கம் அல்லது முதல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அப்படி சில சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. இது பகுதி 1 வரக்கூடிய விடயங்களாக என்ன செய்யண்டா காணப்படுகிறது. அதே மாதிரி அங்கால பார்த்தீங்களா, அதாவது ஒரு பொருள் பல சொல் என்பது இது ஒத்த கருத்து உள்ள ஒரு சொற்களாக இருக்கும். அதாவது ஒரு பொருள் பன்மொழி என்றால் ஒரே ஒரு சொல் அது தருகின்ற பொருளுக்கு அதே விதமான பொருளை தருகின்ற சொற்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா ஒத்த கருத்துள்ள சொற்கள் அதை சொல்லப்படும் ஒரு பொருள் பன்மொழி என்று சொல்லப்படும். சூரியன் என்றதை பார்த்தீங்கன்னா ஞாயிறு, பகலவன், கதிரவன், ஆதவன், பருதி, அருக்கன், வெய்யோன், கணன் என்று சொல்லப்படுகிற விடயங்கள். வானம், நெருப்பு, பாட்டு, புத்தகம் என்று இதில் வார சொற்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் பாடமாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் பகுதி 1க்கு வருகின்ற விடயமாக என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். இவ்வளவு பகுதியும் 10ஆம் ஆண்டில் வார இலக்கண ரீதியான விடயங்கள் ஆக என்ன செய்ய வேண்டாம் காணப்படும். அதேபோல துண்டு பிரசுரம், அடுத்தது தொழில் முறை கடிதம், அடுத்தது அறிக்கை எழுதுதல், அதே மாதிரி வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, அடுத்தது பேரடை மொழியில் தனி பேரடை, கூட்டு பேரடை, தனி வினையடை, கூட்டு வினையடை, அதே மாதிரி தொகாநிலை தொடர்கள், அடுத்தது வேற்றுமை பற்றிய பிரதானமான விடயங்கள் எல்லாம் இந்த 10ஆம் ஆண்டு வார இலக்கண பகுதிகளில் உள்ளடங்கி இருக்குது. இந்த இலக்கண பகுதிகள் தான் பகுதி 1 வருகின்ற அடிப்படையான இலக்கண பகுதிகளாக வருகின்ற கேள்விகளாக இருக்கும். இதை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒழுங்கான முறையில் நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமும் அதே மாதிரி அங்கால துண்டு பிரசுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் பற்றிய இதுகளும் நாங்கள் இன்றைய வகுப்பில் இலக்கண பகுதிகளாக வருகின்ற கேள்விகளாக இருக்கும். இதை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒழுங்கான முறையில் நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமும் அதே மாதிரி அங்கால துண்டு பிரசுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் பற்றிய இதுகளும் நாங்கள் இன்றைய வகுப்பில் என்ன செய்வோம் என்றால் அவதானித்திருக்கின்றோம். மிகுதி விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அடுத்த வகுப்பில் அவதானித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.